அடுத்து நம்ம பார்க்க போகிறது வைல்ட் கார்டு ரவுட்டிங் Angular 9. ஸோ வைல்ட் கார்டு ரவுட்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி டிக்ளேர் பண்ண ரவுட்டிங் யூஆர்எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த காம்பனண்ட் லோட் ஆகுது. ஸோ நம்ம அதில் இல்லாத ஒரு யூஆர்எல் நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த காம்பனண்ட்டுமே லோட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எரர் அடிச்சிருந்தது நிற்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு இல்லாத ஒரு ரவுட்டிங் யூஆர்எல் கொடுக்கும்போது நமக்கு டிஃபால்ட்டாக நமக்கு இங்கே ரீடைரக்ட் ஆகணும்னு நம்ம மென்ஷன் பண்ணுறது பேர் தான் வைல்ட் கார்டு ரவுட்டிங். ஸோ அதை எப்படி இங்கே டிக்ளேர் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஸோ app.model.ts ஃபைலில் இதில் வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டில் பாத்தில் வந்து டபுள் ஸ்டார் மென்ஷன் பண்ணணும். ஸோ டபுள் ஸ்டார் மென்ஷன் பண்ணும்போது அது வந்து டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து இல்லாத ஒரு பாத்தை வந்து அதை அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம காம்பனண்ட் எதுவுமே நம்ம காம்பனண்ட் லோட் பண்ணுறதுனால லோட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம வேறு ஏதாவது ஒரு காம்பனண்ட் வந்து நமக்கு ரீடைரக்ட் ஆகணும்னு நம்ம நினச்சாலும் இதில் நம்ம ரீடைரக்ட் டு அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இதில் நம்ம அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ எந்த காம்போனண்ட்டுக்கு வந்து அது ரீடைரக்ட் ஆகணும்னு அந்த யூஆர்எல் நம்ம இதிலே செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ யூசர்ஸ் அப்படின்ற இந்த காம்போனண்ட்டுக்கு நான் ரீடைரக்ட் ஆகணும்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது ஏதாவது நம்ம இல்லாத ஒரு யூஆர்எல் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃபால்ட்டாக வந்து யூசர்ஸ் அப்படின்ற இந்த காம்போனண்ட்டுக்கு நமக்கு இப்போ ரீடைரக்ட் ஆகும். ஸோ இது கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்றது நம்ம ப்ரௌசரில் போய் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காம்போனண்ட் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இல்லாத ஒரு காம்போனண்ட்டுக்கு நம்ம இல்லாத ஒரு யூஆர்எல் வரும்போது ஒரு பேஜ் நாட் ஃபவுண்ட் பேஜ் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ nggc நாட் ஃபவுண்ட் அப்படின்னு ஒரு நாட் ஃபவுண்ட்னு ஒரு காம்போனண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி இதில் பார்த்து வந்து இல்லாத பார்த்துக்கு வந்து யூசர்ஸ் ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அது ஒர்க் ஆகுதான்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதில் வந்து நான் யூஆர்எல் டேட்டாவில் நான் இல்லாத ஒரு யூஆர்எல் வந்து நான் டைப் பண்ணுறேன். ஸோ நான் டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு யூசர்ஸ் வந்து எனக்கு இப்போ ரீடைரக்ட் ஆகி எனக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ அதை வந்து நம்ம இல்லாத ஒரு யூஆர்எல் நம்ம கொடுக்கும்போது நமக்கு வந்து பேஜ் நாட் ஃபவுண்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த காம்பனண்ட் க்ரியேட் பண்ணும்போது எனக்கு அந்த காம்பனண்ட் வந்து இந்த app.model.tsல வந்து எனக்கு டிஃபால்ட்டாக அது ஃபஸ்ட்டு இன்சியலைஸ் ஆகிருட்டும். இன்சியலைஸ் ஆனவுடனே நம்ம அதை வந்து கீழே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு பேஜ் நாட் ஃபவுண்டு அந்த காம்பனண்ட் வந்து எனக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு h1 டேக் ஒன்று போட்டு நம்ம பேஜ் நாட் ஃபவுண்டுன்னு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துடலாம். எக்ஸாம்பிளுக்கு பேஜ் நாட் ஃபவுண்டுன்னு இங்கே நான் டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். ஸோ இந்த app.model.ts ஃபைலில் இதில் வந்து நம்ம பேஜ் நாட் ஃபவுண்ட் ஒரு யூஆர்எல் எக்ஸாம்பிளுக்கு நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு யூஆர்எல் கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த நாட் ஃபவுண்டில் நம்ம வந்து அந்த நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற அந்த காம்பனண்ட்டை லோட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ரீடைரக்ட் டு நாட் ஃபவுண்டுன்னு கொடுத்துடலாம். நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு அது கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்றதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதில் எதோ எரர் அடிக்குது, இன்வாலிட் கான்ஃபிகரேஷன் சொல்லி எரர் அடிக்குது. ஸோ இங்கே நம்ம ஸ்லாஷ் போட தேவையில்லை, நான் ஸ்லாஷ் போட்டோம். ஸோ ஸ்லாஷ் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இல்லாத யூஆர்எல் நான் வந்து இதில் டைப் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து எனக்கு அந்த நாட் ஃபவுண்டுன்ற யூஆர்எலுக்கு வந்து இது தானாகவே ரீடைரக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு காம்பனண்ட் பேஜ் நாட் ஃபவுண்டுங்கிறது எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு இன்வாலிட் யூஆர்எல் நம்ம கொடுக்கும்போது நம்ம யூஸரை வந்து ரீடைரக்ட் பண்ணி நம்ம டெம்பரவரியாக ஒரு டேகுக்கு வந்து நம்ம ஒரு காம்பனண்ட் வந்து நம்ம லோட் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ வைல்ட் கார்டு ரவுட்டிங் இன் Angular 9 வந்து நம்ம பார்த்தாச்சு.